ஒவ்வொரு கிரகத்தினுடைய வாயிலாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையை நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். இவர்களை வணங்கி, இந்த அமர்வில் உள்ள அனைவரையும் வணங்கி, நம் எப்பொழுதும் நம்மை காத்து கொண்டிருக்கின்ற இறைவனை வணங்கி, சூரிய பகவானை கண்ணால் பார்க்கின்றோம். பிதிர்காரகன். அப்பா நல்லா இருந்து ஒரு நல்ல காரியம் செய்யணுன்னாக்கா இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டும். அதே மாதிரி தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. மிகப்பெரிய காரகத்துவம் சந்திரகாரகன். சந்திர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் அம்மா நல்லா இருப்பாங்க. அம்மா நல்லா இருந்தால் தான் குழந்தை நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட தாயினுடைய உள்ளம் கருணை கடல். அப்பேற்பட்ட தாயினுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்பதற்காகவும், அடுத்தபடியாக அங்காரக பகவான் சகோதர சகோதரி, பூமிக்காரகன், நிலக்காரகன், தனக்காரகன் என்று சொல்வார்கள். அங்காரகன் பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்பதற்காகவும், அதற்கு மேலே புத பகவான் வித்தை வியாபாரங்கள் எல்லாம் செழிப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காகவும், இதற்கு மேலே குரு பகவான் தன புத்திரகாரகன், பொன் பொருள் ஆடை எல்லாம் கிடைக்க குரு பகவானை வணங்கியும், இதற்கு மேலே களத்திரகாரகன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார்கள். சுகஸ்தானத்தை அடைய வேண்டுமென்றால் சுக்கிர பகவானை வணங்க வேண்டும் என்பதற்காகவும், இது எல்லாம் இருந்தால் மட்டும் போதாது, நமக்கு ஆயுள் வேண்டும் என்பதற்காக நல்லாற்றிலே அமர்ந்து நாயகனாக விளங்குகின்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்கி, அதற்கு மேலாக ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல்களமாக யோகக்காரகன், மோட்சக்காரகன் என்று சொல்வார்கள். இந்த 9 கிரகமும் நம் உடம்பிலே உள்ளது. நம் உடம்பிலே தூய்மையாக வைத்து கொண்டால் இந்த நவல் கோள்கள் நம்மை ஒன்று செய்யாது. அதனால் சனி நீர் ஆடு என்று சொல்லப்பட்ட பிரகாரம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்கள் நல்லெண்ணெய் வைத்து மகா மங்கள ஸ்நானங்கள் செய்ய வேண்டும். பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நன்னீராட்டு விழா செய்ய வேண்டும். அதன்படி இறைவனுக்கும் இறைவிக்கும் இந்த நல்லெண்ணெய் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் செய்தால் ஆயுஷ் அபிவிருத்தி உண்டாகும் என்பதற்காகவும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை என்று நமது ஆதீனத்தில் உள்ள குருமார்கள் எல்லாம் வைத்தீஸ்வரன் கோயில் இறைவனை வழிபாடு செய்வார்கள். எல்லோருக்கும் எல்லா விதமான வியாதியில் இருந்து குணமடைந்து மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம்.